எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில். திருவல்லிக்கேணி லாட்ஜில் நேற்று முன்தினம் 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. காவல்துறையுடைய விசாரணையும் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் மலேசியாவிலிருந்து இந்த கள்ள நோட்டுகள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். மொத்தம் 1 கோடி ரூபாயோ எவ்வளவோ அங்கிருந்து கொண்டு வந்ததாகவும் அதில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் மட்டும்தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாவும் நீங்கள் முன்னாடி கொடுத்த பிரேக்கிங்கில் சொன்ன தகவல்களை வச்சு பார்க்குறோம். இதுவரைக்கும் எவ்வளவு கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டுச்சு? மலேசியாவிலேருந்து தான் கள்ள நோட்டுகள் கொண்டு வரப்பட்டுச்சா? திருவல்லிக்கேணி போலீசார் சிபிசிஐடியுடைய விசாரணை எந்த அளவில் இருக்கு? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை திருவல்லிக்கேணியில நேற்று தனியார் லாட்ஜில் இருந்து ஒரு 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த கள்ள நோட்டுகளை வைத்திருந்த ஷஃபீக் ரஹ்மான் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வெளியானது. குறிப்பாக மலேசியாவில இருந்து இவர்கள் இந்தியாவுக்குள்ள இது போன்ற கள்ள நோட்டுகளை கொண்டு வருவதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதுவும் மலேசியா பெண் ஒருவர் உதவியுடன் தான் இவர்கள் சென்னைக்கு இது போன்று வேலைகள்ல ஈடுபட்டு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையாக வைத்துத்தான் அதுல புவனேஸ்வரி என்ற ஒரு பெண்ணை நேற்று இரவு பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை செய்ததுல அவரும் மலேசியாவிற்கு செல்ல முற்பட்ட போதுதான் அவர் பிடிபட்டிருக்கிறார். அவரிடமும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட போது மலேசியாவில வசிக்கக்கூடிய பரிமளா என்ற பெண் மூலமாகத்தான் இந்த கள்ள நோட்டு ரவிச்சந்திரன் மூலமாக சென்னைக்கு வந்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில இந்த பரிமளா யார் என்பது குறித்து தான் தற்போது தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறார்கள். அதுல போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில இந்த பரிமளா என்பவர் சென்னையில 1 மாத காலமாக அவர் முகாமிட்டிருக்கிறார் என்பதும், அதே போன்று சென்னை தீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஓட்டல்ல தான் அவர் தங்கியிருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவர் மூலமாகத்தான் ரவிச்சந்திரனுக்கு கள்ள நோட்டுகள் கிடைத்திருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ரவிச்சந்திரனை கைது செய்வதற்கு 2 தினங்களுக்கு முன் தான் பரிமளா இது போன்று மலேசியாவிற்கு அவர் சென்றிருப்பதையும், அவரது அறையில தான் அந்த புவனேஸ்வரி என்ற பெண்ணும் தங்கி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவர்கள் மலேசியாவில இருந்து கள்ள நோட்டுகளை கொண்டு தான் இங்கு வைத்திருப்பதாகவும், அதன் பின்னர் தான் புழக்கத்துல இவர்கள் விடுப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மொத்தம் 1 கோடி அளவுல மலேசியாவில இருந்து இந்த பெண் மூலமாக இந்த கள்ள நோட்டுகள் வந்திருக்கிறது. ஆனால் 11 லட்சம் தான் சென்னையில சிக்கி இருக்கிறது. மற்ற கள்ள நோட்டுகள் எங்கே சென்றிருக்கிறது என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மத்திய உளவுத்துறையினர், அதே போன்று சிபிசிஐடி, திருவல்லிக்கேணி போலீசார் என அனைத்துமே இணைந்து இந்த தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகிறார்கள். கூடிய விரைவில் அந்த பெண் சிக்குவார் எனவும் காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில்.